ஒரு சிறிய கிராமத்தில் சரவணன், அவரது மனைவி அனிதா மற்றும் மகள் ரோஜா வசித்து வந்தனர். அவர்களது வீடு கிராமத்தின் எல்லையில் இருந்தது. அந்த வீட்டின் பின்புறத்தில் ஒரு பழைய தோட்டம் இருந்தது. அந்த இடத்தில் யாரும் செல்ல விரும்பவில்லை. கிராமத்தில் அவ்விடத்தை பற்றி பல மர்ம கதைகள் இருந்தன. ஒரு நாள் மாலையில் ரோஜா தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென அவளுக்கு மெல்லிய காற்றின் சலசலப்பு மற்றும் தூரத்தில் ஒருவரின் அழகான குரல் கேட்டது. பயந்தாலும் ஆர்வமுடன் ரோஜா குரலை பின்தொடர்ந்து சென்றாள். அங்கே ஒரு பழைய மரத்தடியில் ஒரு பெண்மணியின் ஆத்மா தோன்றியது. அந்த ஆத்மா ரோஜாவை நேரே பார்த்து, என் பெயர் மாலா. நான் இங்கு பல ஆண்டுகளாக சிக்கி தவிக்கிறேன். எனது கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற நான் உதவி தேடுகிறேன் என்று கூறினாள். அதை பார்த்து பயந்து போன ரோஜா வேகமாக ஓடிச் சென்று பெற்றோரிடம் கூறினாள். சரவணன் மற்றும் அனிதா தம் மகள் கூறியதை கேட்டு அச்சம் கொண்டனர். மறுநாள் காலையில் எழுந்ததும் ரோஜா மற்றும் சரவணன் ஆகியோர் அந்த ஆத்மா காண சென்றார்கள். அப்போது அவர்கள் கண் முன் தோன்றிய மாலா, என்னை கண்டு பயப்பட வேண்டாம், நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன். நான் என் குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். எனது பெற்றோர் எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். நானும் மிகவும் சந்தோஷமாக எனது தோழிகளுக்கு அழைப்புதல் கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்தேன். அப்போது எனது வண்டி திடீரென பிரேக் பிடிக்காமல் போனதால் வழி தடுமாறி எதிரில் உள்ள மரத்தின் மேல் மோதி இறந்து விட்டேன். என்னால் என் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல முடியாததால் இங்கேயே இருந்து விட்டேன். ஆனால் இனி என்னால் இங்கு இருக்க முடியாது, ஆகையால் நான் திரும்பி செல்ல எனக்கு உதவுங்கள் என்று கூறி அழுது கொண்டே மறைந்தாள். சரவணன், அனிதா மற்றும் ரோஜா கோவிலுக்கு சென்றனர். அங்கு மாலாவின் நினைவாக சிறப்பு பூஜை நடத்தினர். பூஜையின் போது சரவணன், மாலாவின் ஆத்மாவிற்கு நிம்மதி தர வேண்டும், அவளின் கடைசி விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று பிரார்த்தித்தார். பூஜையின் முடிவில் மாலாவின் ஆத்மா மகிழ்ச்சியுடன் தோன்றியது. நீங்கள் எனது கடைசி விருப்பத்தை நிறைவேற்றியதற்கு நன்றி. இப்போது நான் அமைதியடைகிறேன் என்று கூறினாள். அதன் பின் அந்த இடத்தில் எந்தவிதமான மர்மமும் இல்லாமல், அதிர்ச்சி இல்லாமல் ரோஜாவுக்கும் அவரது குடும்பத்திற்கும் வாழ்க்கை இயல்பாக மாற்றப்பட்டது. இந்த அனுபவம் சரவணனின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத் தந்தது. ஒருவரின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றும் போது அதன் ஆத்மா அமைதியடையும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதனால் மாலாவின் ஆத்மா அமைதியடைந்து அந்த இடம் மீண்டும் நிம்மதியானது. சரவணனின் குடும்பம் இந்த அனுபவத்தை மறக்க முடியாது. அவர்கள் மாலாவின் ஆத்மாவிற்கு செய்த நல்லதேதான் அவர்கள் நிம்மதியாய் வாழ உதவியது.